அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஞானத்தால, உம்முடைய பலத்தால, உம்முடைய அன்பினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால வெற்றி சிறக்க செய்தருளுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 11வது அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. அவரை மாதிரி நம்மளும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அவன் முதல்ல சீஷர்கள்ல ஒருத்தர் இயேசு ஜெபம் பண்றத பார்த்து தானும் அது போல ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காக, எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிங்க, எப்படி யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தது போல எங்களுக்கும் நீங்க போதிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லி கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதா பரலோகத்துல இருக்கிறாரு. அவர் நமக்கு ஒரு தகப்பன். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்க உறவு தகப்பன் பிள்ளைக்குரிய உறவு. அந்த உறவோடு நம்ம பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அவர் நமக்கு பிதா, நம்ம கேட்கறதுக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்ற விசுவாசத்தோடு ஜெபத்தை ஆரம்பிக்கணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் அப்படின்றது, அந்த நாமம் அவருடைய குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். அவருடைய ஒவ்வொரு பேரும் அவருடைய குணாதிசயங்களை நமக்கு காட்டும். யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். இந்த மாதிரி அவருடைய யெகோவா ஷாலும் அப்படின்னா சமாதானம் தருகிறவர். இப்படி ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்துது. அது பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தப்படுவதாக அப்படின்றது செட் அப்பார்ட், பிரித்திருக்கிறது, தனித்திருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய நாமம் மற்ற எல்லா நாமத்தை விட மேலானது. அவர் யாரோடையும் அவரை கம்பேர் பண்ண முடியாது. அவர் எல்லாவற்றிலும் நிகரற்றவர், உயர்ந்தவர். அவருடைய நாமத்தை, அவருடைய குணாதிசயங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம அறிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ஆளுகை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா பிசாசு ஓடி போயிடுவான். அவனுடைய ராஜ்யம் போயிரும். இருளின் ஆதிக்கத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துருவோம். அவருடைய ஆளுகை வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல. பரலோகத்துல தேவனுடைய சித்தம்தான் எல்லாவற்றிலும் நிறைவேறும். அது போல இந்த பூமியிலையும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உங்களோட சித்தம் தான் பூமியிலையும் நிறைவேறணும். அப்ப அந்த சித்தத்துக்கு நிறைவேறும்படியா சொல்லும்போது, அது சித்தம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு கீழ்ப்படியாமை ஒரு காரணமா இருக்கலாம். அல்லது ஏதாச்சும் ஒரு தடை அவருடைய சித்தம் நிறைவேறாம இருக்கலாம். இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தம்தான் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். எங்களோட சித்தத்தின்படி நடக்கக்கூடாது, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றேன். இங்க 3 காரியத்தை பார்த்தோம். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், இது எல்லாம் நிறைவேறணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும். உம்முடைய ஆளுகை வரணும். உம்முடைய சித்தம், உங்களோட விருப்பம் தான் நிறைவேறணும். என்னுடைய விருப்பம் இல்ல. முழுதும் உம்முடைய சித்தத்தின்படி எல்லா காரியமும் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 3 காரியம் நமக்காக வேண்டுதல் செய்யணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு என்ன தேவையோ, சரீரத்தின் தேவையா இருக்கலாம், ஆவிக்குரிய தேவைகளா இருக்கலாம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எங்களோட தேவைகளை என்ன அன்னைக்கு தேவையோ அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம முற்றிலும் தேவனையே சார்ந்து கொள்ளணும். அவரே நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர்தான் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். ஆவிக்குரிய ஆகாரம் அப்படின்றது வேத வசனம். அந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அந்த நாளைக்கு என்ன வேத வசனம் வேணுமோ அது அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2வது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். பாவம்தான் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. எங்களை எதுவும் எந்த பாவமும் உம்மிடத்திலிருந்து பிரிக்க கூடாது. எங்களோட பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல நம்மளோட பாவத்தை அறிக்கையிடும்போது பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரு. அப்ப பாவத்தை மன்னியும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. நம்ம கிட்ட கடன்பட்டவங்களுக்கு நம்ம மன்னிக்கிறவங்களாய் இருக்கணும். அவரிடத்திலிருந்து நம்ம மன்னிப்பை பெற்றோம்னா மற்றவங்களுக்கு நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம மற்றவங்களோட குறைகளை மன்னிக்கலைன்னா நம்மளோட குறைகளையும் தேவன் மன்னிக்க முடியாது. அதனால மற்றவங்க செய்கிற தவறுகளை அவங்களுக்கு நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும். 3வது காரியம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நாங்க எந்த சோதனைக்கும் உட்படக்கூடாது, தீமையிலிருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு 1வது அதிகாரம், சோதிக்கப்படுற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லக்கூடாது. தன் சுய இச்சையில சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனுக்குள்ள இருக்கிற இச்சையினாலதான் சோதிக்கப்படுறான். அந்த இச்சை கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப நம்மளோட இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா நம்ம தேவ பலத்தை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி அந்த சோதனையை மேற்கொள்றதுக்கு பலன் கொடுக்கணும். இதே இத நம்ம மார்க் 14வது அதிகாரம் 38வது வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கும் போது அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு அந்த பாவ சோதனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. நம்மளோட ஆவி உற்சாகமா இருக்கும், ஆனா மாம்சம் பலவீனமானது. அந்த மாம்சத்துல இருக்கிற பாவ இச்சைகளை மேற்கொள்ளணும்னா தேவ பலனை சார்ந்து கொள்ளணும். அப்ப எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து, எந்த ஒரு தீமையான காரியமும் எங்களிடத்துல காணப்படக்கூடாது, அதுக்கு நீங்க தான் எங்களை விலக்கி ரட்சித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாங்க. பின்னும் என்று சொல்லுங்கள், ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தன் சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், அடுத்து ஒரு உவமைய சொல்றார். ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதன்ட்ட ஒருத்தன் போய் பாதி ராத்திரியில மிட் நைட்ல போறான். எல்லாம் தூங்குற நேரம், சிநேகிதனே
என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். போற வழியில திடீர்னு வந்துட்டான். நான் எதிர்பார்க்காத நேரத்துல அவன் வந்துட்டான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்கிட்ட அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்ல. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும். எனக்கு கடனா 3 அப்பங்களை நீ கொடுக்கணும். அவன் நம்பிக்கையோடு வந்து கேட்கிறான், எப்படி என் ஃப்ரெண்டு எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையில 3 அப்பம் ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அந்த 3 அப்பத்தை கடனா தா, என்கிட்ட இல்லாதனால உன்கிட்ட வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குறைபாடுகளை மத்தியில வந்து தன்னுடைய சிநேகிதன்கிட்ட கேட்கிறான். வீட்டிற்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ராத்திரி ஆயிடுச்சு, கதவு பூட்டியாச்சு, பிள்ளைகள் எல்லாம் என் கூட படுத்துட்டாங்க, அப்ப நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது, நான் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் எந்திரிச்சு வந்து உனக்கு எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். பின்னும் தனக்கு அவன் சிநேகிதனாய் இருப்பது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவன் வந்து எந்திரிச்சு வந்து கொடுக்காட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தம், ரொம்ப வருந்தி கேட்டதுனால அவன் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னோட ஃப்ரெண்டுக்காக இல்லாட்டாலும் ரொம்ப வருந்தி கேட்டதுனால அவன் எந்திரிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா நம்ம விட்டு விடாம ஜெபம் பண்ணோம்னா தேவன் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கொடுப்பாரு. நம்ம வருந்தி கேட்டதுனால, நம்ம வருந்தி கேட்கறதுனால நமக்கு கட்டாயம் அவரு கொடுப்பாரு. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்டேனா உனக்கு கிடைக்கும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்டேனா கிடைக்கும், தேடுனேனா, தேவனை தேடுனேனா நீ கண்டடைய முடியும், தட்டுனேனா உனக்கு கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அது தொடர்ச்சியா நம்ம ஜெபம் பண்ணும்போது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணும்போது, விடாம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கட்டாய பதில் கொடுப்பார் அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இயேசு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வந்த பிறகு சீஷர்கள்ல ஒருத்தர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் கேட்கிறாரு. இயேசு வந்து அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரு. இதுல வந்து முதலாவது வந்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்றாங்க. உரிமையோடு நமக்கு ஒரு தகப்பனை போல விசுவாசத்தோடு என் ஜெபம் கேட்கப்படும்ன்ற நம்பிக்கையோடு ஒரு தகப்பன்ட்ட பிள்ளை கேட்கறது போல நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அடுத்ததாக 3 காரியம், அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், இது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய குணாதிசயங்கள் வந்து மற்ற யாராலையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாம உயர்ந்ததா இருக்கு. அவருடைய குணாதிசயங்களை நம்மளும் அறிந்து கொள்ளணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். 2வது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ஆளுகைக்கு நம்ம உட்படும் போது பிசாசினுடைய ராஜ்யம் நம்மளை விட்டு விலகிறோம். அவனோட கண்ட்ரோலுக்குள்ள நம்ம இருக்க மாட்டோம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்கணும். 3வது, உம்முடைய சித்தம் பரலோகத்துல எப்படி செய்யப்படுதோ அது போல பூமியிலையும் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். நம்மளோட சித்தம் நிறைவேறக்கூடாது, தேவனுடைய சித்தம் தான் நம்மளை நிறைவேறணும். நம்ம அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படியணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது. அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு எந்த தடையும் இல்லாம அது நிறைவேறணும். அடுத்து 2வது என்ன சொல்லி 2வது பகுதி, பகுதியில 3 காரியம் பார்த்தோம். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இது 2வது பகுதி.
2வது பகுதியில நமக்காக ஜெபம் பண்றோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும். நம்மளோட தேவைகளுக்கு முழுவதுமா தேவனை சார்ந்து கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாரமான அனுதின வசனத்தை தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். 2வது, எங்களோட பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்க மற்றவங்களோட பாவத்தை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டாதான் தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ள முடியும். நம்மளும் மற்றவங்க செய்கிற குற்றங்களை மன்னிக்கணும். 3வது, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ இச்சை சோதனைகளுக்கு தப்பும்படியா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தணும். அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அவரை சார்ந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் இந்த 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டோம். பண்ண பிறகு இது ஒரு மாதிரியா சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட ஜெபத்திலையும் இதை நம்ம பின்பற்றணும். அடுத்ததாக ஒரு உவமையை சொல்றாரு. ஒரு சிநேகிதன் பாதி ராத்திரியில வந்து, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல, 3 அப்பம் வேணும்னு கேக்குறான். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவன் சொல்றான், கதவு பூட்டிட்டோம், பிள்ளைகள் எல்லாம் படுத்துட்டாங்க, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் எழுந்து வந்து உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கப்புறம் சிநேகிதனுக்காக எந்திரிக்காட்டா கூட தன்னிடத்துல வருந்தி கேட்டதுக்காக அவன் எந்திரிச்சு அந்த அப்பங்களை கொடுக்கறான் அப்படின்னு சொல்றது மூலம் தேவனிடத்துல நம்ம விசுவாசத்தோடு சோர்ந்து போகாம தொடர்ச்சியா ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவாரு. கேட்டோம்னா கிடைக்கும், தேடினோம்னா நம்ம கண்டடையலாம், தட்டும்போது அந்த கதவுகள் நமக்கு திறக்கப்படும் அப்படின்றத இந்த நாள்ல தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தத நாங்க தியானிக்க கிருபை செஞ்சீங்க. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், நாங்க உம்மை அறிந்து கொள்ள மற்றவர்களுக்கு உம்முடைய குணாதிசயங்களை சொல்ல கிருபை தாரும். உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள்ளாயும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாய் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களோட தேவைகளுக்கெல்லாம் நாங்க உம்மை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்க. எந்த ஒரு சோதனைக்கும் நாங்க உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபித்து ஆண்டவரே சோதனையை மேற்கொள்ள எங்களுக்கு தேவையான பலத்தை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறே. ஆண்டவரே, நாங்களும் கூட சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.